ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் பிளாக் தண்டர், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் தண்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க மேட்டுப்பாளையத்துக்கு காலையில் ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கே வந்து 9:30க்கு ஓப்பனிங் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 7:30க்கெலாம் வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பெண்ட், ஏற்கனவே நம்ம நிறைய ஹேர்பின் பெண்ட் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஊட்டியிலேருந்து குன்னூர் கிராஸ் பண்ணி காட்டேரி ஜங்ஷன் கிராஸ் பண்ணி நம்ம மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிளாக் தண்டர் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க ஒரு தீம் பார்க். அதாவது பட்ஜெட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த பிளாக் தண்டர் வரலாம். ஸோ கேரளாவில் இருக்கிற தீம் பார்க் பார்த்தீங்கன்னா இதோட பெருசு தான், பட் பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் எனக்கு ஒரு தீம் பார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூருக்கு ஒரு டேரக்ட் ட்ரெயின் இருக்கும், எல்லா ஊர்லேருந்து டேரக்ட் ட்ரெயின் இருக்குது, இல்லை டேரக்ட் பஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் இந்த பிளாக் தண்டர் லொக்கேட் ஆகிருக்கு, ஊட்டி மெயின் ரோட்டில். இதுக்காக நீங்கள் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 இருந்தாலே போதும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த பிளாக் தண்டரை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த பிளாக் தண்டரோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், மற்றோட கேம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோட எண்டில் வருது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக தமிழில் பார்க்கலாம். இதுதான் அந்த பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க, பைக்குக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்பேசஸான பார்க்கிங் இருக்குது. இல்லை பெரிய பஸ்ஸில் எதுவும் வரீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை சைட் கேம்ஸ் வச்சுருக்காங்க. குட்டீஸ்க்கும் சரி, 5D தியேட்டர், பிரேக் டான்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய ட்ரை சைட் கேம்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து குட்டீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து ஒரு டேக் பெட்டி நீங்கள் பே பண்ணி உள்ளே என்ட்ராயிடலாம். இப்போ நியூலாக இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5 கேம்ஸும் நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கணும் அப்படின்னா காம்போவாக எடுக்கணும்னா 550 வரும். இல்லை ஒரு கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150, 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது போக மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நீங்கள் வந்து தனியாக அவங்களோட ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபுட்டும் அலோவ் பண்ணல. ஸ்நாக்ஸுக்கும் எல்லாமே ரெஸ்டாரண்ட் இருக்குது. சுட சுட உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ், பஜ்ஜி, பப்ஸ், இந்த மாதிரி கார்ன்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் காலையில் உள்ள என்ட்ரானு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை சைட் கேம்ஸ் முடித்தோம். டாசிங் கார்லேருந்து ராட்னம், பங்கி ஜம்பிங், இந்த மாதிரி மிரர் கிளாஸ் எல்லாமே கவராக கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு குட்டீஸுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம வீகலாண்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நம்ம கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதோட வீகலாண்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது எங்களோட கருத்து. ஆனால் ப்ரைஸ் வைஸ், பட்ஜெட் வைஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் தண்டர் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, தண்டர் ஸ்பின் சொல்லிட்டு. உள்ளே போய் நீங்கள் வந்து அந்த வால் மாதிரி இருக்குது, அந்த இதில் வந்து லாக் பண்ணி தலை போதும் ரொட்டேட் ஆகும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து சைக்கிளிங், இது மாதிரி அட்வென்ச்சர் இது வந்து உங்களுக்கு அந்த காம்போவில் வரும், தனியாக பே பண்ணுற மாதிரி. மற்றபடி ட்ரை கேம்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு, லஞ்ச் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பிரியாணி இருக்குது, பரோட்டா இருக்குது, வெஜ் பிரியாணி இருக்குது, எக் பிரியாணி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதோட காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, அவங்களோட ரெஸ்டாரண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே வாட்டர் கேம்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வாட்டர் கேம்ஸில் வந்து நிறைய ரைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி வைஸ், கொஞ்சம் குவாலிட்டி வைஸும் எனக்கு என்னமோ என்னோட சஜஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தனியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, லேடிஸ்க்கு ஃபேமிலிக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இல்லை நான் வந்து பேச்சுலராக வரேன்னா அதுக்கும் பெரிய ஸ்விம்மிங் பூல் இங்கே வச்சுருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு வந்து வேவ்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நியூவில் லான்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பங்கி ஜம்பிங் வச்சுருக்காங்க, ப்ளஸ் பங்கி எஜெக்ஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வச்சுருக்காங்க, நம்ம ஜிப்லைன் சைக்கிள் வச்சுருக்காங்க, ஜிப்லைன் ரைடு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து 2 இது ட்ரை பண்ணோம், ஜிப்லைன் சைக்கிள் ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. நம்மள்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கையெழுத்து வாங்குறாங்க. ஸோ இதோட இன்சிடென்ட்டுக்கு எல்லாமே நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க. இது 150 பே பண்ணி தான் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம்.
ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் ரைட் போகிற மாதிரி இருக்கும், போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பயம்லாம் போயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட், மேலேருந்து கீழே பார்த்துடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த த்ரில்லிங் தெரியும். அது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நார்மலாக சைக்கிள் பெடல் பண்ணுற மாதிரி நீங்கள் பெடல் பண்ணிட்டு நீங்கள் மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லைன் சைக்கிள் இப்போ 1 or 2 இடத்துல தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து பிளாக் தண்டர்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இவங்களோட நார்மல் டிக்கெட் காம்போவில் இது வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி அப்போ ஃப்ரீயாக நீங்கள் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து டிக்கெட் போக இது வந்து செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இவங்களோட டிக்கெட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூரில் இருந்து வந்து ரீச் ஆகிறதுக்கு 300 தான் சார்ஜஸ் ஆகும். அன்ரிசர்வில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மியாக தான் ஆகும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்பாளையம் வரக்கு ஒரு 35 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் பஸ்ஸில். அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சிங்கன்னா ஒரு 3 to 4 kilometers இந்த பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பட்ஜெட் வைஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்க, தீம் பார்க் ரைட் பண்ணணும், குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளாக் தண்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர்லாம் ட்ரை கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லைன் வந்திருக்கும். இந்த ஜிப்லைனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து வாட்டர் கேம்ஸ் போக போகிறோம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் தண்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணி அதோட வீடியோ வந்து ஷூட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலுக்காண்டி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். மற்ற கேம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஜிப்லைன் வந்து நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு சேஃப்டி பெல்ட் ப்ளஸ் ஹெல்மெட் ப்ளஸ் ஒன்று வந்து கீழே லாக் பண்ணுறதுக்கு மேலே லாக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சேஃப்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இவங்க வந்து நியூலி லான்ச் பண்ணதுனால சேஃப்டி வைஸ் நமக்கு வந்து நல்ல ஒரு இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தைரியமாக வந்து ட்ரை பண்ணலாம், எந்த ஒரு பயமும் வேண்டாம் நமக்கு. பட் அந்த இடத்துல நிற்கிறதுனால ஒரு ஃபீலிங் இருக்கும், பட் அந்த இதை மறந்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரீயாக வந்து ரைட் பண்ணலாம். நானும் ஃபஸ்ட்டு பயந்தோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இவங்களோட பங்கி ஜெக்ஷன் சொல்லி ப்ளஸ் இந்த வால் கிளைம்பிங்கும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணோம். ப்ளஸ் இவங்கள்ட்ட போட்டிங்கும் நம்ம ட்ரை பண்ணோம். போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ தான், அது யூசுவல் ஃப்ரீ தான். ப்ளஸ் ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாய் ட்ரெயின்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கையில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஹைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இவங்களோட ட்ரேட்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுதான் வந்து லக்கி ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குபேர பொம்மையோட ஃபார்மேட்டில் இவங்க வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ். குழந்தைங்களுக்கு கீழேயும் செப்பரேட்டாக இருக்குது, மேலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு இவங்களோட கேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து சொல்லலாம். இவங்களோட ட்ரேட்மார்க்கும் இவங்களோட ஆட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த குபேர பொம்மையோட ஆடு தான் நீங்கள் மெயினாக பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ ஒரு நீட்டாகவும் ஒரு சூப்பராகவும் வச்சுருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நிறைய ஊரில் வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பிளாக் தண்டர் ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ஸோ அதோட உங்களுக்கு வந்து ஆசையும் இதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிரும். ஸோ இதெல்லாமே நம்ம முடிச்சுட்டு ட்ரை கேம்ஸை முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸ் வந்தோம். ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரானது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெய்னிங் டான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து மியூசிக் போடுவாங்க, தமிழ் பாட்டு ஹிந்தி பாட்டு எல்லாமே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு இது எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தீம் பார்க்கும் கூட இது சொல்லலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எங்களோட வீட்டில் உள்ள குட்டீஸ் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு 1 day ட்ரிப்புக்கு, ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புக்கு இது வந்து ஒரு ஏற்றன்னு கூட ஒரு பட்ஜெட்டில் சொல்லும் போது கூட இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டாக எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாகவும் சரி ஹைட்லேயும் சரி இந்த குபேர பொம்மையிலேருந்து உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு சூப்பராக விழுந்துகிட்ருக்கு. ஸோ அதில் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி சேஃப்டி வைஸும் சரி இது வந்து ஒரு இதுவும் பிரச்சனையும் கிடையாது. குட்டீஸ்க்கும் கீழே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், இல்லை மேலேயும் வந்து என்ஜாய் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா மேலே வாட்டர் ஃபால்ஸில் உள்ளே தான் இன்டீரியராக தான் நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு லேசியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களில் இது ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தது வாட்டர் ரைடு நிறைய இருக்குது. இப்போ நம்ம இப்போ ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜம்போ ரைடுன்னு சொல்லுவாங்க, ஜம்போ வாட்டர் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லைன் பை நாங்கள் போகும்போது அவ்வளோவா ஒரு ரஷ் இல்லை, ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதே ஹாலிடேஸ்லேயும் சரி இல்லை ஒர்க்கிங் சாட்டர்டே சண்டே போகும்போதும் சரி அவ்வளோ ஒரு ரஷ் இருக்கும். வீக்கெண்ட் நம்ம போனது ஒர்க்கிங் டேஸ்னால ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து ரைடு போகிறதுக்கும் சரி நமக்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கும் சரி ஒரு 1 day ட்ரிப்புக்கும் சரி இது வந்து ஒரு சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் கூட இதை சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளோட டேன் வந்துருச்சு, நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் எஸ்ஜி கேமை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம இதில் சேனல்லே போட்டிருக்கோம். இது வந்து ஒரு கோப்ரோ ஸ்டைலில் உள்ள ஒரு பட்ஜெட் வைஸ் ஒரு கேமரா.
ஸோ இந்த கேமராவோட குவாலிட்டி இன்றைக்கி நம்ம நல்லா பியூராக ஏற்கனவே ஆல்ரெடி மலையில் நிறைய செக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அண்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 feet வரைக்கும் இதை யூஸ் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாட்டர்லேயே வச்சுருக்கோம். ஒரு 3 to 4 hours மோர் தென் சார்ஜஸும் நிற்குது, வாட்டர்லேயே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லாமல் நமக்கு கேமரா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம் நம்மளோட டார்கெட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமராவோட தீம் பார்க் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிங்கிறது இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரைடு போயிட்டுருக்கோம், பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. நம்ம குட்டீஸ்லாம் இதில் வந்து அலோவ் பண்ணல. இது வந்து ஒன்லி அடல்ட்டுக்கு மட்டும் தான் இந்த கேம், இந்த ரைடு. குட்டீஸுக்கு தனித்தனியாக அவங்க ஸ்விம்மிங் பூலில் வந்து வாட்டர் ரைடு வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் அலோவ் பண்ணுறாங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீகாலாண்டில் கூட, கேரளாவில் வீகாலாண்டில் கூட இது கிடையாது. இங்கே வந்து 2 ரைடு வச்சுருக்காங்க. ஒன்லி ஸ்விம்மர்ஸ் மட்டும் தான் அலோடு. ஸோ அதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே வந்து லேண்ட் ஆகக்கூடிய ஸ்விம்மிங் பூல் வந்து ஒன்று வந்து 6.5 feet, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 7 feet. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கீழே வந்து நீங்கள் விழும்போது தண்ணி ஃபோர்ஸாக விழும்போது தண்ணிக்குள்ளே நீங்கள் போயிட்டு தான் வருவீங்க. ஸோ ஸ்விம்மிங் கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கும். அது இங்கே வந்து பிளாக் தண்டரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு தீம் பார்க்லையும் நமக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் இந்த நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம். கிட்ஸோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். இங்கே தான் அந்த கிட்ஸுக்குள்ளே ரைடு எல்லாமே இருக்குது, சின்ன சின்ன ரைடு. ஸோ அவங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு இந்த ஸ்விம்மிங் பூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைடு தாண்டி வந்தீங்கன்னா. ஸோ நிறைய ரைடு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இங்கே வந்து வாட்டர் ரைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 to 8 ரைடு வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 hours ஆயிரும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு டயர்டாகிடுச்சு அப்படின்னா லேசி ரிவர்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் பலூனில் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஸோ அந்த லேசி ரிவரில் அப்படியே மெதுவாக டயர்டெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சுற்றி வரலாம். ஸோ இதெல்லாம் முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 9:30க்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் இவங்க வந்து 6 o'clock வரைக்கும் இவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. 5:30லேருந்து படிப்படியாக ஒவ்வொரு ரைடாக க்ளோஸ் பண்ணி உங்களை வந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்கன்னா ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது, வாசல்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் எப்படி வந்தீங்களோ எந்தெந்த ஊருக்கு போகணுமோ மேட்டுப்பாளையத்துலேருந்து எல்லா ஊருக்குமே மேக்ஸிமம் பஸ்ஸஸ் இருக்குது. இல்லை நான் கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து ட்ரெயின் பஸ் போனாலும் ஒரு 1 hour நீங்கள் 1.5 hours நீங்கள் கோயம்புத்தூரை ரீச் பண்ணிடலாம். ஸோ இது ஃபேமிலி வைஸும் சரி, பட்ஜெட் வைஸும் சரி, நீங்கள் வந்து இந்த தீம் பார்க்கை தமிழ்நாட்டில் இருந்து சரி, இல்லை பக்கத்து ஸ்டேட்லேருந்து கர்நாடகாவிலேருந்து வரணுன்னாலும் சரி, ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி வரலாம். கர்நாடகாவிலேருந்து நீங்கள் வரும்போது, நீங்கள் ஊட்டி வழியாக வரும்போது ரொம்ப பக்கம். ஸோ நீங்கள் கேரளா வழியாக வரும்போதும் சரி, பாலக்காடு வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் வைஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு தீம் பார்க்காக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் நம்ம வந்து கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு கேமராங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் ஆயிடுச்சு. இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸ் இருக்குது, டீ இருக்குது, அங்கங்கே உங்களுக்கு ஸ்டால் வச்சுருக்காங்க. ஸோ எந்த இதுக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. மினிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 rupeesலேருந்து ஃபுட்டு ஸ்டார்ட் ஆகுது, டீ காஃபிலேருந்து. ப்ளஸ் ஜூஸஸ் இருக்குது. ப்ளஸ் என்ட்ரன்ஸில் நீங்கள் காலையில் வரும்போதே பார்த்தீங்கன்னா பேட்ஸ் செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ் செல்ஃபி பாயிண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 50 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50 பே பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நீங்கள் வந்து பேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் தோலில் வச்சு நீங்கள் செல்ஃபி பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்ட்ரன்ஸில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன, லாக்கர் ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. லாக்கருக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, 100 rupees டெபாசிட். ஸோ உங்கள் லாக்கர் நீங்கள் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட உங்களோட வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லாக் பண்ணி கீயை நீங்கள் செப்பரேட்டாக லாக் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம். ஈவினிங் நீங்கள் போகும்போது அந்த கீயை சரண்டர் பண்ணிட்டு, லாக்கரை வெக்கேட் பண்ணிட்டு கீயை சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 100 rupees ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து உங்களோட திங்ஸுக்கு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. மற்ற முக்கியமான திங்ஸ்லாம் நீங்கள் வெளியில் பார்க்கிங்கில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பஸ்ஸில் வரேன் அப்படின்னா இந்த லாக்கரை நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல், மற்றபடி வேல்யூபிள் திங்ஸ், மணி எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கையில் வந்து அமௌண்ட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி இங்கே கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜிபே ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது. ப்ளஸ் இந்த தீம் பார்க்கோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மலையடி வரத்தில் நல்ல க்ரீனிஸாக வந்து இந்த தீம் பார்க்கு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஊட்டியோட டவுனில் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கனால நல்ல ஒரு கிளைமேட்டும் சரி, ஒரு டபுள் கிளைமேட், அதாவது வெயிலும் இருக்குது ப்ளஸ் அதே சமயம் சில்னஸும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த தீம் பார்க் என்ஜாய் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரைடும் மற்ற ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஃப்டியும் பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 3 feet அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. கிட்ஸுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா 2 feet அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கும் அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுதான் அந்த ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு.
இங்கே நிறைய ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து 990 சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு வந்து 840 சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஆர்மி பீப்புள், டிஃபென்ஸ் பீப்புள் இல்லை சீனியர் சிட்டிசனாக இருந்தனா உங்களுக்கு வந்து அதில் வந்து 200 வரைக்கும் மைனஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ப்ளஸ் கேமராக்கு தனியாக செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக விசிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்க, அதுக்கும் தனியாக 200 வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க. இல்லை நான் செப்பரேட்டாகவே வரேன் 20 பீப்புள்ஸ்க்கு மேலே இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 வரைக்கும் ஈச் பீப்புளுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆஃபர் நிறைய இருக்குது. ஸோ ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.